Hi friends, welcome to Vin's Cookbook. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஸ்வீட் கார்ன் வச்சு எப்படி கபாப் செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த கபாப்ல ஸ்வீட் கார்ன், பொட்டேட்டோ எல்லாம் இருக்குதுனால ஒரு ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக், ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக் கூட சொல்லலாம். இந்த ஹெல்தியான கார்ன் கபாப் செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னலாம்ங்கறத பார்த்தறலாம். 1 கப் பாயில்டு ஸ்வீட் கார்ன், 1 மீடியம் சைஸ் பாயில்டு பொட்டேட்டோ, 1 பிரெட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பொடி, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் ரோஸ்டட் பேசன் அதாவது வறுத்த கடலை மாவு, 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள்ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் அதாவது அரிசி மாவு, 7 லிருந்து 8 CashewNuts, 7 லிருந்து 8 Raisins, 1/2 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ், உப்பு மற்றும் எண்ணெய் தேவைக்கேற்ப, 1 மீடியம் சைஸ் ஆனியன், 1/2 Capsicum, 1/2 கைப்பிடி அளவு Coriander leaves, 1 கிரீன் சில்லி, 1/4 இன்ச் இஞ்சி. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இந்த கபாப் செய்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட் கார்ன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் 7லிருந்து 8 விசில் வச்சு உதுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். 7லிருந்து 8 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணனாலே ஸ்வீட் கார்ன் நல்லா அழகாக வெந்துடும். எடுத்திருந்த 1 கப் ஸ்வீட் கார்னில் 3/4 வாசியை மிக்சியில் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது. மீதி உள்ள 1/4 வாசி வந்து கபாப் செய்யும் போது மிக்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைக்காமல் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி வச்சிருந்த ஸ்வீட் கார்னை வந்து ஒரு பவுலில் தட்டிக்கலாம். கூடவே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அந்த உருளைக்கிழங்கை வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம கபாப் சாப்பிடும்போது பெரிய பெரிய பீஸாக தட்டுப்படாமல் இருக்கும். அதோட ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். கூடவே சின்னதாக கட் பண்ணி எடுத்திருந்த 1/2 கேப்சிகம், 1 பச்சை மிளகாய், 1/4 இன்ச் இஞ்சி அதோட சேர்த்து 1/2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை. நம்ம எடுத்து வச்சிருந்த 1/4 கப் ஸ்வீட் கார்னையும் இதோட சேர்த்துக்க போகிறோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா இல்லாட்டினா கரம் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் அதாவது அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த கடலை மாவு பேசன், மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, 7லிருந்து 8 CashewNuts, 7லிருந்து 8 Raisins, கூடவே 1 பிரெட்டை வந்து இந்த மாதிரி சின்னதாக பிச்சு கூட போட்டுக்கலாம். இல்லாட்டினா மிக்சியில் பவுடர் பண்ணி கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பொதுவாக கபாபில் வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா மிளகாப்பொடி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருந்த கபாப் மசாலாவை வந்து ஒரு கிளிங் ராப் போட்டு கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து 10லிருந்து 15 நிமிஷம் வைக்க போகிறோம். இப்படி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால நம்ம கபாப் செய்யும்போது கையில் ஒட்டாமல் வரும். கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கபாப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வேண்டி கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த கபாப் மசாலாவை வந்து சிலிண்டர் ஷேப்பில் நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு பிடித்தமான ஷேப்பில் கபாப் செய்யலாம். நான் இன்றைக்கி சிலிண்டர் ஷேப்பில் செய்ய போகிறேன். இப்படியே ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம். நான் பசங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை வந்து நடுவில் வச்சுட்டு சிலிண்டர் மாதிரி செஞ்சு எடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை நடுவில் வச்சுட்டு நல்லா மூடிட்டு ரோல் பண்ணிட வேண்டியதான். எனக்கு மாவு வந்து ஒட்டாமல் வருது, உங்களுக்கு ஒட்டுதுன்னு நினச்சிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளாரை வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். இந்த மாதிரி எல்லா கபாபையும் செஞ்சு எடுத்துக்கலாம். கபாபை வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லைனா ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்க போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். எல்லா சைடும் வேகிற மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த கார்ன் கபாப் வந்து வெளியில் ஃபுல்லும் கிறிஸ்பியாக, உள்ளக்க நல்லா சாஃப்டாக, சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துடலாம். சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக். இந்த கார்ன் கபாபோட டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா க்ரீன் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் இந்த கபாபை செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ.